அனைவருக்கும் வணக்கம். இந்தியாவிலிருந்து வருகை தந்திருந்து பல சிரமத்தின் மத்தியிலும் மட்டக்களப்பு மாவட்டத்திற்கு சுந்தரையா அவர்கள் வருகை தந்திருந்தார். அதன் அடிப்படையில் குறுகிய காலத்தில் மிகவும் பிரயோசனமான சில இடங்களுக்கு சென்றிருந்தோம். அந்த விதத்தில் முதலாவதாக ஈஸ்டர்ன் யூனிவர்சிட்டி, அதாவது பந்தாரமுல்லை மட்டக்களப்பு மாவட்டத்தில் அமைந்துள்ள கிழக்கு பல்கலைக்கழகத்திற்கு சென்று பெரிய கைடன்ஸ் யூனிட்டில் உள்ளவர்களை சந்தித்து கலந்துரையாடினோம். அதனை அடுத்து மட்டக்களப்பு மாவட்ட அரசாங்க அதிபர் காரியாலயத்துக்கு சென்று மாவட்ட அரசாங்க அதிபர் அதனோடு இணைந்து அங்கு தொழில் சம்பந்தமான பிரிவுகளில் பணிபுரியும் சிறு கைத்தொழில் பிரிவு, உள்ளூர் உற்பத்தி பிரிவு, தொழில் வழிகாட்டல், கரிய கைடன்ஸ், பெண்களுக்கும் ஆண்களுக்கும் தொழில் முயற்சியாளர்களுக்கு பயிற்சி அளிக்கும் தொழில் முனைவோருக்கான பயிற்றுவிப்பாளர்கள், பெண்கள் மாவட்ட பெண்கள் உத்தியோகத்தில் அதனோடு இணைந்து மாவட்ட உதவி செயலாளர் மற்றும் எங்களது கன்சல்டனாக உள்ள சொர்ணலிங்கம் ஐயா அவர்கள் அவருடன் இணைந்து எங்களது இலங்கை மாவட்டத்திற்கான இணைப்பாளர் ஆறுமுகம் ஐயா அதனோடு இணைந்து பெண்களின் சார்பாக இருக்கும் ஜெகதா மிஸ் சுதாகரன் மற்றும் அனைவரும் இணைந்து இந்த பொதுவான மாவட்டத்துக்குரிய கூட்டத்திற்கு சென்றிருந்தோம். இதில் திட்டம் சம்பந்தமாக சுந்தரையாவினால் மிகவும் தெளிவாகவும் அனைவருக்கும் விளங்கத்தக்க வகையிலும் தெளிவுபடுத்தப்பட்டது. அதற்கும் சுந்தரையாவுக்கு நன்றியை தெரிவித்துக் கொள்வதோடு அதனை அடுத்து இங்கு காணப்படும் உள்ளூர் வளங்களை பயன்படுத்தும் மிகவும் முக்கியமான நிறுவனமான தேசிய ரீதியில் இலங்கையில் பணியாற்றிக் கொண்டிருக்கும் சர்வோதய நிறுவனத்திற்கு சென்றிருந்தோம். அங்கு சர்வோதய கிழக்கு மாகாண இணைப்பாளரும் இலங்கைக்கான வெளிக்கள விஜயத்தின் பொறுப்பாளருமாக பணிப்பாளராக காணப்படும் கரிமையா அவர்களையும் சந்தித்து கலந்துரையாடினோம். அதற்கும் சுந்தரையாவுக்கு நன்றியை தெரிவித்துக் கொள்வதோடு அதனை அடுத்து எங்களது மாவட்ட கைத்தொழில் வர்த்தக சம்மேளனத்தை சென்றிருந்தோம். அந்த சம்மேளனத்தின் உதவி தலைவராக காணப்படும் ரமேஷ் ஐயா அவர்களின் தலைமையிலும் எங்களது கைத்தொழில் வர்த்தக அமைச்சின் இணைப்பாளராக காணப்படும் திலகநாதன் ஐயா அவர்களின் தலைமையிலும் எங்களது சொர்ணலிங்கம் ஐயாவின் விலகுபடுத்தலோடு ஆறுமுகம் ஐயாவும் இணைந்து கொண்டு அதனுடன் சேர்ந்து சுந்தரையா மிகவும் அழகான முறையில் இன்று வருகை தந்திருந்த பெண்கள் வர்த்தக சம்மேளனத்தைச் சேர்ந்தவர்கள், அரசு சார்பற்ற நிறுவனங்களின் உறுப்பினர்கள், அதோடு இணைந்து வர்த்தகத்தில் கைத்தொழிலில் விவசாய அமைப்புகளில் தலைவராக மாவட்டத்தில் காணப்படும் அனைவரையும் ஒன்றிணைத்ததாக அதற்குரிய கலந்துரையாடல் மட்டக்களப்பு மாநாங்கத்தில் அமைந்துள்ள கைத்தொழில் வர்த்தக சம்மேளன காரியாலயத்தில் இடம்பெற்றது. இதற்கும் வருகை தந்திருந்த சுந்தரம் ஐயா அவர்கள் மிகவும் தெளிவான முறையிலும் விளக்கமாகவும் விளக்கம் அளித்திருந்தார். அதனை அடுத்து இது சம்பந்தமாக அங்கு வருகை தந்திருந்தவர்களிடம் நான் நேற்றைய தினம் வினாவிய போது அனைவரும் சிறந்த பின்னூட்டலை வழங்கியிருந்தார்கள். அத்தோடு ஒரு சிலர் இனிவரும் காலத்தில் தொடர்பு கொண்டு இந்தியாவுக்கு வருகை தருவதாகவும் அங்கு வந்து தொழில் முயற்சிகளை பார்வையிடுவதாகவும் கூறியிருந்தனர். அனைத்தும் திறம்பட நடாத்திய சுந்தரையாவுக்கும் அவருடைய குழாமைச் சேர்ந்த ஆறுமுகம் ஐயா, ஜெகதா மிஸ், சொர்ண ஐயா, சுதாகரன் அனைவருக்கும் இதனை ஒழுங்குபடுத்திய சுதாகரன் அதோடு இணைந்த சொர்ணலிங்கம் ஐயா அவர்களின் சார்பிலும் எனது சார்பிலும் அங்கு பங்கு பெற்றவர்களாக வருகை தந்த அனைவரின் சார்பிலும் நன்றியை தெரிவித்துக் கொள்வதோடு இதில் உள்ள படங்கள் சுந்தரையாவுக்கு சமர்ப்பணமாக போடப்பட்டுள்ளது. நன்றி.